ஏண்டா பரதேசி போக்கிட்டு துணை முதல்வர் அவர்களை சொல்றியே, நீ யாருடா? நீ எங்க இருந்து வந்த? பணக்கார மாமனாரோட மருமகனா தானே வந்து நீ ஃபீல்ட்ல நின்னு இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல நின்னு பேசிட்டு இருக்க நீனு. அடே பரதேசி, 41 பேர் செத்து போனது உங்க கூட்டத்துக்கு வந்து உன் தலைவனை பார்க்க வந்து அதனால இடிபாடுகளை சிக்கி நசுங்கி செத்து போனாங்கடா. நீங்க தாண்டா நின்றுக்கணும் முதல் ஆளா. உங்களை ஏன்டா நாங்க தற்கொலைன்னு சொல்றோம்னா இதனால தாண்டா தற்கொலைன்னு சொல்றோம். செஞ்ச தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு 41 மரணங்களுக்கு காரணகர்த்தாவான கொலைகாரர்களாக நீங்க இருந்துட்டு நீங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிட்டு உன் தலைவன் ஓடி போய் பனையூர்ல பதுங்கிட்டான். நீ ஓடி போய் எங்க உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்ல போய் நீ பதுங்கிட்ட. 30 நாள் கழிச்சு எவனோ வர சொல்லி இருக்கிறான், வந்திருக்கிறானுங்க. மைக்க பிடிச்சிட்டு பேசி கொஞ்சம் கூட வெக்கமான ரோஷம், சூடு, சொரணை, அறிவு, சுயபுத்தி, மனிதாபிமானம், மனசாட்சி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனா உன்னையெல்லாம் எவன்டா பெத்து வளர்த்தாங்க? ஆதவ அர்ஜுனா கம்னாட்டி யாருடா கொலைகளுக்கு காரணம்? யாருடா கூட இருந்திருக்கணும்? அரசாங்கம், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் நின்னாங்க, அது அவர்கள் கடமை. ஆனா தார்மீக உணர்வு இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத, நமக்காக தானே வந்து நம்ம செத்து போனாங்களேன்னு அவங்க கூட இருக்காம தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போனீங்களாடா நாய்ங்களா? 20 லட்சம் ரூபாய் அந்த ஜனங்களுக்கு தூக்கி போட்டோன்னா அதுங்க வாயை பொத்திக்கிட்டு உங்க பின்னாடி உங்களை ஒன்னும் சொல்லாம இருக்குதுங்க. அப்படி இல்லனா உங்களை அந்த 41 குடும்பமும் அடிச்சே கொண்டிருப்பாங்க இந்நேரம். அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி உங்களை வந்து நல்ல பேர் வாங்க வச்சாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீங்க கொடுக்கிற பட்டம், நீங்க கேட்கிற கேள்வி சூப்பர். இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும் திமுக கவர்மெண்ட்டுக்கு.